ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நோ வே ஹோமோட கதையை கேட்டா மட்டும்தான் அதோட கண்டினியூட்டி அந்த படத்தை உங்களால பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி ஹை பட்டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஒரு சின்ன ஆதரவு எனக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். நோ வே ஹோம்ல மல்டி யூனிவர்ஸ் ஓபன் ஆனதால பீட்டர் பார்க்கர் தான் உண்மையான ஸ்பைடர்மேன் எல்லா யூனிவர்ஸுக்கும் தெரிய வந்துடும். இதனால பீட்டர் பார்க்கரை அழிக்க மல்டி யூனிவர்ஸ்ல இருந்து எதிரிங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி வந்துகிட்டே இருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உடனே பீட்டர் பார்க்கரும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட போய் எல்லாருமே என்ன மறந்துடணும், அதாவது ஸ்பைடர்மேன் ஒருத்தன் இருக்கான், ஆனா அந்த ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே மறக்கணும் அப்படின்ற ஒரு மந்திரத்தை போட சொல்றாரு. ஆனா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் நல்ல ஒரு விஷயம் யோசிச்சுக்கோ, இதை நான் பண்ணனா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் ஃபேமிலி எல்லாருமே உன்னை மறந்துடுவாங்க, உனக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா பீட்டர் பார்க்கர் உலகத்தோட நன்மையை கருத்தில் கொண்டு பரவாயில்ல பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறக்க வைங்கன்னு கேட்டதால அவரும் மந்திரத்தெல்லாம் போட்டு எல்லா விஷயத்தையும் மாத்திடுவாரு. இங்க நடந்த அந்த கலவரத்துல பீட்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தா அப்படின்றதே எல்லாருமே மறந்துறாங்க. இதனாலேயே பீட்டரோட காதலி எம்ஜியும் அவரோட ஃப்ரெண்டு நெட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே பீட்டரை யாருன்னே அடையாளம் தெரியல. அதோட ஒரு சோகமான விஷயம் என்னன்னா பீட்டருக்கு உயிருக்கு உயிரான இருக்கிற ஒரே சொந்தம் அவங்களோட ஆன்டி தான். அவங்களும் நடந்த ஒரு கலவரத்துல இறந்துடுறாங்க. இப்ப பீட்டருக்கு யாருமே கிடையாது, ஒரு தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்பதான் இங்க இருந்து பிராண்ட் நியூ டேயோட கதை ஆரம்பிக்குது. பீட்டர் பார்க்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை இருந்தாலுமே ஒரு ஸ்பைடர்மேனா கண்டிப்பா என்னோட கடமையை நான் செய்வேன், மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் முன்ன வந்து நிப்பேன்னு இப்படியே பல வருஷங்களா தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போதான் நியூயார்க் நகரத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே இவருக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடும். உடனே அந்த இடத்துக்கு போய் அங்க நடக்கிற குற்றங்களை சரி பண்ணி மக்களையும் காப்பாத்திடுவாரு. ஸ்பைடர்மேனோட வாழ்க்கையே இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னதான் மக்களுக்காக கஷ்டப்பட்டாலுமே அவரோட காதலும் நட்பும் உறுத்திட்டே தான் இருக்கு. பல வருஷங்கள் ஆனாலும் கூட அவரால் தன்னோட காதலையும் நட்பையும் மறக்க முடியல. தினமுமே அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மொபைல பார்த்துட்டு தான் இருக்காரு. அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்ற ஒவ்வொரு அப்டேட்டும் அவருக்கு தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நோவே ஹோம்ல எம்ஜே கிட்ட பேசலாம் சொல்லி ஸ்பைடர்மேன் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா எம்ஜேக்கு பீட்டர் பார்க்கற சுத்தமா ஞாபகமே இருக்காது. இதுக்கப்புறமா நான் அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு அங்கிருந்து கிளம்பி வந்தவர் தான். அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஆகி கூட ஒரு டைம் கூட நான் எம்ஜே கிட்ட நான் தான் உன்னோட லவர் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனா எம்ஜே கிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா கூட அவரால் முடியல. அதனாலேயே அவர் சொல்ல வர விஷயங்களை எல்லாருமே ஒரு லெட்டர்ல எழுதி வச்சு தினமும் அதே தான் படிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் பீட்டர் பார்க்கர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து அவருக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை யாரோ அட்டாக் பண்றாங்கன்னு. உடனே ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ற இடத்துக்கு காப்பாத்த போறாரு. அங்க போய் பார்த்த உடனே டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை ஒரு ராணுவ வண்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியா அப்படின்றது சூப்பர் பவர் இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கிற ஒரு இடம். இப்ப அந்த இடத்தை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த பீரங்கி வண்டியை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஸ்பைடர்மேன் முயற்சி பண்ணாலுமே தெரியாதனமா ஒரு வண்டியில விழுந்துடுறாரு. அந்த வண்டியில யாருன்னு பார்த்தா பிராங்கின் அப்படின்ற ஒரு பனிஷரை ஒரு காலகட்டத்துல ஸ்பைடர்மேன் தான் காப்பாத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இருந்தாலுமே இப்ப அவசரமா அந்த பீரங்கி வண்டியை நான் தடுத்து நிறுத்தி ஆகணும்னு அதை அவர் தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா எவ்வளவுதான் ஸ்பைடர்மேன் ட்ரை பண்ணாலுமே அந்த மிலிட்டரி வேன் டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை அட்டாக் பண்ணிருது. கடைசியா அந்த வண்டி ஸ்டாப் ஆனதால அந்த வண்டி யாரா ஓட்டுனது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. பாட்டியால எப்பறம் அந்த வண்டியை ஓட்ட முடியும் அப்படின்னு ஸ்பைடர்மேனுக்கு ஒரே ஷாக்கு. அப்ப அந்த பாட்டியும் ஸ்பைடர்மேனை பார்த்து வில்லத்தனமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஒருத்தன் பாட்டி எப்படி பேசிச்சோ அதே மாதிரி இவனும் வில்லத்தனமா பேசுறான். ஆனா வில்லத்தனமா பேசின பாட்டி நான் எங்க இருக்கேன் நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி ஒரே குழப்பத்துல பேசிருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பக்கத்துல ஒருத்தன் வில்லத்தனமா பேசுறான்னு சொன்னால அவன் உடம்புல இருந்து வேற உடம்புக்கும் வேற உடம்புல இருந்து இன்னொருத்தன் உடம்புக்கும் அது பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப யாரோ இவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்றாங்கன்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை எதுக்காக அட்டாக் பண்ணணும், அப்படி யாரை காப்பாத்தி அவங்க நினைக்கிறாங்கன்னா நோவே ஹோமோட வில்லனான ஸ்கார்பியன் தான். ஸ்கார்பியனை இங்க தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஸ்கார்பியனை எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறி தப்பிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஸ்பைடர்மேனும் எவ்வளவு ட்ரை பண்றாரு நம்ம ஸ்கார்பியனை தப்பிக்க வைக்க கூடாது அப்படின்னு. ஆனா அவர் என்ன முயற்சி பண்ணாலுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணதால காப்பாற்ற வேண்டிய போலீஸ்காரங்களே ஸ்கார்பியனை தப்பிக்க விட்டுட்டாங்க. இதனாலே ஸ்பைடர்மேனால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அதுக்கு பின்னாடி யார் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா இதை பத்தி யாருக்குனாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்னு ஐடியா இல்ல. அப்பதான் நியூ அவெஞ்சர்ஸோட பிளாக் வீடியோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுக்கான பின் நோக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, எதுக்காக இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கிறாரு. ஆனா பிளாக் வீடியோவும் எனக்கு அதை பத்தி பெருசா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியால விமேக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா விமேக்ஸ்னா என்னன்னு எனக்கே தெரியாதுன்னு பிளாக் வீடியோ சொல்லிடுறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு இந்த விமேக்ஸ பத்தி இன்னும் வேற யாருக்கு தெரியும் அப்படின்னு டீடைலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு ஒரு ஹெட் இருப்பாரு. அவர்கிட்ட போய் உங்களுக்கு விமேக்ஸ்னா என்னன்னு தெரியுமா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவுக்கு அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஹெட்டுக்கு எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அப்படி ஒரு வார்த்தையே கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஸ்பைடர்மேனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஒரு காஃபி ஷாப்ல யதார்த்தமா தன்னோட ஃப்ரெண்டு நெட்டை பாக்குறாரு. சரி நெட்டு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் பேச முடியல. சரி நம்ம நண்பனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு அவரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்பதான் நெட் புதுசா ஒரு வீடு வாங்கியிருப்பாரு. அதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. பீட்டர் பார்க்கரும் ஏதோ பார்ட்டி
பார்ட்டி நடக்குது போலன்னு யாரையும் கேட்காம உள்ள போயிடுறாரு. ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே நெட்டுக்கு யாரா தம்பி நீ புதுசா இருக்குன்னு கேட்கும்போது தான் நான் அந்த வீட்டோட நெய்பர் தான், அதனால ஒரு கெட் டுகெதருக்காக வந்தேன்னு சமாளிக்கிறாரு. உடனே திடீர்னு அந்த இடத்துக்கு எம்ஜே வந்துடுறாங்க. எம்ஜே வந்த உடனே நம்ம ஆளுக்கு கையும் புரியல காலும் புரியல. ஏன்னா தன்னோட காதலி ரொம்ப வருஷம் கழிச்சு நேர்ல பாக்குறாரு. ஒரு சின்ன தடுமாட்டம் இருக்கதா செய்யுது. இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஹாய் ஹலோ சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து பீட்டர் பார்க்கரும் எம்ஜேவை வேற ஒரு பையன் கிஸ் பண்றதா பாத்துறாரு. தன்னோட காதலிக்கு ஒருத்த முத்தம் கொடுக்கறான் அப்படின்றத அவரால் ஏத்துக்கவே முடியல. வேற ஒரு பையன் நம்ம லவர் பக்கத்துல நின்னாலே நமக்கு கோவம் வரும். ஆனா ஒருத்தன் கிஸ் அடிக்கிறான். அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகி அங்க இருந்து கிளம்புறா போதும் சாமின்னு அங்க வந்து உதறிச்சு ஓடுறாரு. ஏற்கனவே பல நாளா நம்ம ஆளு தனிமை டிப்ரெஷன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காரு. இப்ப காதலிக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவரால் தாங்கவே முடியல. கோவம் அதிகமானதால வீட்டுக்கு வந்து மயக்கம் போட்டே கீழே விழுந்துறாரு. ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவர் வீட்டுக்குள்ளதான் விழுந்தாரு. ஆனா இப்ப காலையில வீட்டுக்கு வெளியே ஸ்பைடர் வெப்ல தொங்கிட்டு இருக்காரு. பொதுவா உண்மையான ஸ்பைடர் எப்படி ஒரு கூண்டை கட்டி தன்னோட லைஃப வாழுமோ அதே மாதிரி ஒரு வெப்புக்குள்ளதான் அவர் மாட்டி இருக்காரு. அங்கிருந்து அவரால் தப்பிக்கவும் முடியல. அங்கிருந்து பயத்துல அவர் கீழே விடும்போது வெப்பு விட்டு தப்பிச்சு காப்பாத்தலான்னு பார்த்தா அவர் கையில இருந்து வெப்பே வரல. இதனாலே அவருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நம்ம கையில இருந்து வெப்பே வரல அப்படின்னு கீழே விழுந்துறாரு. வீட்டுக்குள்ள இருந்தவன் இப்ப வீட்டுக்கு வெளியே இருக்கான். வெப்பும் வேலை செய்யல. சரி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாலும் வீடு முழுக்க ஸ்பைடர் வெப்பா இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம பாடியில ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குதா அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு குழப்பமா இருக்கு. உடனே டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஒண்ணு நிகழ்து அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்போதான் இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்ற ஒரு விஷயம் பீட்டர் பார்க்கோட உடம்ப முழுமையா ஆக்கிரமிக்குது. இன்னும் குறிப்பா சொன்னா ஸ்பைடர்மேனோட காமா பவர் அவரையும் மீறி வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவது பீட்டர் பார்க்குக்கு கோவமோ டிப்ரெஷனோ அதிகமான தண்ணியும் மீறி அந்த காமா பவர் வெளியே வர ஆரம்பிக்குது. ஹல்கும் இதே மாதிரி தான் தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்படுவாரு. அதுக்காகவே அவரோட காமா பவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக கையில ஒரு டிவைஸ் ஒண்ணு மாட்டிருப்பாரு. இப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் பீட்டர் பார்க்குக்கு இருக்கு. ஆனா பீட்டர் பார்க்கு இதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படியாச்சும் இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க ஹல்கு கிட்ட இதை பத்தி கேட்டா தெரியும்னு ஹல்கு போய் மீட் பண்றாரு. ஆனா ஹல்கு இப்ப சாதாரண ஒரு மனுஷனா ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு. ஆனா எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் ஹல்குன்னு. அப்பதான் பீட்டர் பார்க்கரும் எப்படி உங்களோட பவரை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, எப்படி இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்றது எல்லா டீடைலும் கேட்கறாரு. ஆனா ப்ரொஃபஸருக்கு தெரியாது இப்ப கேட்கிற கேள்வி எல்லாருமே ஸ்பைடர்மேன் தான் கேட்கறாங்க. ஏன்னா இப்ப யார் தான் ஸ்பைடர்மேன் எல்லாருமே மறந்துருவாங்க. ஹல்கும் மறந்துருவாரு. இதனாலேயே வந்து என் ஸ்டூடெண்ட் தான் கேட்கறான் அப்படின்னு அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே ஓரலுக்கு பதில் சொல்லுவாரு. இருந்தாலுமே ப்ரொஃபஸருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும். அப்பதான் பீட்டருக்கு மறுபடியும் ஒரு அலர்ட் வருது. டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியால மறுபடியும் யாரோ தாக்குதல் நடத்துறாங்கன்னு. உடனே அந்த இடத்துக்கு போனா அவரோட வெப் சூட் வேலை செய்ய மாட்டேங்குது. கம்மை இங்க விட்டா வேற எங்கேயோ போய் விழுது. இதனால தடுமாறி அந்த இடத்துக்கு போனா கூட டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை யார் தான் அட்டாக் பண்றதுன்னு பார்த்தா ஸ்கார்பியன் தான் அட்டாக் பண்ணிருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அட்டாக் பண்றான். ஸ்பைடர்மேனும் எவ்வளவு ட்ரை பண்ணி அவனை டிஃபெண்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா அவரோட வெப் சூட்டும் சரியா வேலை செய்யாதால அடி மட்டுமே வாங்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. வந்திருக்கிறது ஸ்கார்பியனா இருந்தாலுமே அவர் மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அப்ப ஸ்கார்பியனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அது மூலியமா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கான்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. இதை தெரிஞ்ச உடனே கோபமும் டென்ஷனும் பயங்கரமா அதிகமாகுது. அப்பதான் ஒரிஜினல் ஸ்பைடர்மேனே வெளியே வரா. பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர் எனர்ஜி அவரையும் மீறி வெளியே வந்து அவர் உடம்பு முழுக்க ஆக்கிரமிச்சு ஒரு சூப்பர் பவரா மாறுது. இப்ப இந்த இடத்துல அவர் கையில இருந்து நேச்சுரலாவே வெப் வர ஆரம்பிக்குது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்கார்பியனை பந்தாட ஆரம்பிக்கிறாரு. இப்ப பீட்டர் பார்க்கர் கண்ட்ரோல் பண்ற ஸ்பைடர்மேனா இருந்தா மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஆனா இந்த இடத்துல நடந்த சண்டையில போலீஸ்காரங்க காரும் கூட பார்க்காம அந்த கார்லயே தூக்கி போட்டு சொருகுறாரு. இந்த இடத்துல 2 போலீஸ்காரங்களுக்கு அடி வரப்பட்டது. அப்ப பீட்டர் பார்க்கலால தன்னோட ஸ்பைடர்மேன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் மீறி போகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவரு நான் ஏன் அப்படி இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, என்னால ஏன் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு. உடனே ஹல்கு கிட்ட இருக்கிற ஒரு டிவைஸ் மாதிரி நானும் தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு சிப்பை ஒன்று ரெடி பண்றாரு. இந்த சிப்பை தன்னோட உடம்புல பொருத்திக்கிட்டா அது மூலியமா வர எனர்ஜி கண்ட்ரோல் என்னையும் மீறி என்னோட பவரை என் கண்ட்ரோல வச்சிருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு டிவைஸை அவர் தயார் பண்றாரு. ஆனா என்னதான் டிவைஸ் ரெடி பண்ணாலுமே அது ஒர்க் ஆகல. பொதுவா ஸ்பைடர்மேன் இதுக்கு முன்னாடி வெப்சூட் மூலியமா தான் வெப்பை விட்டுட்டு இருந்தாரு. இப்ப நேச்சுரலாவே அவர் கையில இருந்து வெப் வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த டிவைஸை பொருத்தியதால அவரால தன்னோட வெப்சூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது பிளாஸ்ட் ஆயிருது. அப்பதான் இது வரைக்குமே அந்த சிப்பை அவரால் முழுமையா ரெடி பண்ண முடியல. வெப்சூட் வெடிச்சதால அவர் கீழே விழுந்துறாரு. அப்ப அந்த பக்கமா போன ஒருத்தன் இப்ப எப்படி இருக்கு பீட்டர் பார்க்கர் அப்படின்னு ஒரிஜினல் பேரை வச்சு கூப்பிடுறான். இங்கதான் பயங்கர ஷாக்கு. ஏன்னா இப்ப பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் சூட்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் இதுக்கு முன்னாடி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணவன் தான் இப்ப இவன் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். அதோட இப்ப ஸ்பைடர்மேன் வீட்டுக்குள்ளே போந்து அவனோட ஃபுல் டீடைலும் தெரிஞ்சுக்கிறான். அதோட இதுக்கு முன்னாடி எம்ஜி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். இப்ப அந்த பொண்ணுக்கு இவன் யாருன்னே தெரியாது, எல்லாம் மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற எல்லா டீடைலையும் அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் தெரிஞ்சுக்கிறான். அதோட உனக்கு எம்ஜேனா ரொம்ப பிடிக்கல பீட்டர் பார்க்கர், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் எம்ஜேவை சாகடிக்கிறேன் பாரு அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்றான். உடனே ஸ்பைடர்மேன் அதை தடுக்க பாக்குறாரு. ஆனா அவன் மைண்ட் கண்ட்ரோல் மூலியமா டக்குன்னு ஒருத்த மைண்ட்ல இருந்து இன்னொரு மைண்டுக்கு மாறி போயிட்டே இருக்கான். நம்மளும் எப்படியோ பண்ணி தடுக்க பாக்குறாரு. எப்படியாச்சும் எம்ஜேவையும் காப்பாற்றணும், இவனையே தடுத்து நிறுத்தணும்னு. அப்பதான் தன்னோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒருத்தரோட மைண்ட்ல இருந்து இன்னொருத்தரோட மைண்டுக்கு போகிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அதை மட்டும் மெஷர் பண்ணிட்டுனா ஒரு சில ஆட்களுக்கு முன்னாடியே அவனை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. இங்கதான் இவரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒருத்த மைண்ட்ல இருந்து இன்னொரு மைண்டுக்கு போகணும்னா
இவங்க 2 பேத்துக்கும் இடைப்பட்ட கேப் 33 அடியா தான் இருக்கணும். அதையும் தாண்டி போயிருச்சுன்னா கண்டிப்பா அந்த மைண்ட் கண்ட்ரோல் இவனால பண்ண முடியாதுன்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஸ்பைடர்மேன் ஒரு மைண்ட்ல இருந்து இன்னொரு மைண்டுக்கு மாறதுக்குள்ளாவே ஒரு இடத்துல அவனை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணதால சுத்தி 33 அடிக்கு மேல யாருமே மனுஷங்க கிடையாது. அங்க ஆனா பீட்டர் பார்க்கர் இருக்காரு. ஏன் அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா ஸ்பைடர்மேனோட மைண்டை அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்பைடர்மேனோட மைண்டுக்குள்ள போனாலுமே அவனால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனாலேயே சுத்தி இருக்கிற யாருமே மனுஷங்க இல்லாததால ஸ்பைடர்மேன் அங்கேயே லாக் பண்ணிடுறாரு. என்னதான் அவனை லாக் பண்ணாலுமே நான் எம்ஜேவை சாகடிக்காம விட மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கான். அப்ப கண்டிப்பா எம்ஜேவோட உயிருக்கு ஆபத்து இருக்கணும்னு உடனே எம்ஜேவை பார்க்க போறாரு. அங்க போன உடனே நான் தான் ஸ்பைடர்மேன் உயிரை காப்பாத்த வந்திருக்கேன், எதுக்கும் பயப்படாது, என் கூட வா அப்படின்னு எம்ஜே கிட்ட கூப்பிடுறாரு. அவங்களுக்கு சரி ஓகே நீ ஏதோ சொல்ற, நீ நல்லவனா தான் இருப்பான்னு சொல்லி அவங்களும் கூட போயிடுறாங்க. போன உடனே உன்னை ஒரு சேஃபான ஸ்பேஸுக்கு வைக்கணும், கண்டிப்பா நாங்க வைப்போம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன உடனே எம்ஜேக்கு ஒரே ஒரு கேள்விதான், அது எப்படி ஸ்பைடர்மேனுக்கு கரெக்டா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஆபத்து வந்தா தெரியுது, இது ஒரு டைம் 2 டைம் கிடையாது, கிட்டத்தட்ட 3-4 டைமுக்கு கரெக்டா ஸ்பைடர்மேன் எங்களை மட்டுமே காப்பாத்துறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி எங்களுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கா, கனெக்ஷன் இருக்கா, அது என்னவா இருக்குன்னு சொல்லி எம்ஜேவும் ஸ்பைடர்மேனை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஒரு சாதாரண பெண் தான், ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து பார்த்தா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு ஏதோ சமாளிக்கிறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே நான் உன் முகத்தை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு பீட்டர் போட்டிருக்க ஸ்பைடர்மேன் மாஸ்கை எம்ஜே கழட்டுறாங்க. அதை கழட்ட அவரும் அனுமதி கொடுக்குறாரு. போக போக இவங்க 2 பேருமே ஒரு கட்டத்துல கிஸ்ஸும் பண்றாங்க. அப்பதான் முழுசா எம்ஜேவும் ஸ்பைடர்மேனோட முகத்தை பாத்துறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பல நினைவுகள் எல்லாமே திரும்பி வந்துருது. நம்ம 2 பேரும் காதலிச்சிருக்கோம், உன் பேரு பீட்டர் பார்க்கர், என்னை ஏன் விட்டுட்டு போன, என்னை ஏன் மறந்த அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதை பார்த்த உடனே பீட்டர் பார்க்கருக்கு பயங்கர சந்தோஷம். ஆக என் ஆளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவனம் இல்லடா, இது போதும் நான் என் வாழ்க்கையில அப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்ற இந்த சமயத்துல எம்ஜேவும் நான் தாண்ட லியோ லியோ தாஸ்ன்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது. இங்க தான் எம்ஜே சாதாரணமா பேசல, எம்ஜேவோட மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் ஸ்பைடர்மேனுக்கு தெரிய வருது. அப்ப அவன் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு எம்ஜேவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அதோட இந்த எம்ஜே உனக்கு ரொம்ப பிடிக்கல, இப்ப இங்க இருந்து நான் சாகடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு உயரமான இடத்துல இருந்து எம்ஜேவை தன்னைத்தானே குதிக்க வச்சிடறான். அதை பார்த்த உடனே ஸ்பைடர்மேன் அவளை காப்பாத்த ட்ரை பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல காப்பாத்தி கீழே விழுந்தா கூட எம்ஜேக்கு மயக்கம் வந்துருது. எம்ஜேக்கு இப்படி ஆனதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. தன்னோட காதலுக்கு என்னோட நினைவு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுற இந்த கேப்ல ஒருத்தன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் இப்படி சொல்ல வச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவரால் தாங்க முடியல. அப்பதான் அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன் கார்ல வந்து அங்க நிக்கிறான். உடனே ஸ்பைடர்மேன் அவரோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யார் தானே அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்றவன்னு அவனோட முகத்தை ஸ்கேன் பண்ணிக்கிறான். அப்பதான் அவன்றவன் அவன் கிடையாது, இது வந்து அவள். இத்தனை நாளா மைண்ட் கண்ட்ரோல் பண்ணவன் ஒரு பொண்ணுன்னு அவருக்கு தெரிய வருது. எம்ஜேவும் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறாங்க. உடனே ஸ்பைடர்மேன் எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன், உன்னை ஒரு சேஃபஸ்ட் பிளேஸுக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன உடனே யார் இருக்காருன்னு பார்த்தா நம்ம பனிஷர் தான் இருக்காரு. அதாவது பனிஷரோட இடம் தான் அது. பனிஷர் கிட்ட இருந்தாதான் எம்ஜேக்கு பாதுகாப்பான ஒரு இடம்னு அவரோட இடத்துக்கு ஸ்பைடர்மேன் தங்க வைக்கிறாரு. இதுல பனிஷருக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. சரி பரவாயில்ல, நம்ம பையனா போயிட்ட, உன் கேர்ள் ஃப்ரெண்டை இங்கேயே வச்சுக்கோ அப்படின்னு அனுமதி கொடுத்துறாரு. ஆனா இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ண பொண்ணை கண்ட்ரோல் பண்ணணும். அதோட எதுக்காக டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியா மட்டும் அட்டாக் பண்றா, அந்த வி மேக்ஸ்னா என்ன, பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர் பவர் முழுசாவே அவரை கண்ட்ரோல் பண்ணுது. இது எல்லாமே தடுக்க ஒரு சிப்பை வேற தயார் பண்ணணும்னு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையோட அந்த சிப்பை தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல எம்ஜே வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி பத்தி தான் ஓரளவுக்கு தெரியும். அவங்களும் இங்க பாரு இந்த டிவைஸை இப்படி ரன் பண்ணாத வேற மாதிரி ரன் பண்ணணும் ஒரு சின்ன ஐடியா கொடுத்து அது மூலியமா ரெடி பண்ண சிப்பை ஸ்பைடர்மேன் தன்னோட உடம்புல பொறுத்துறாரு. இங்க ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அவரோட கண்ட்ரோல் அவரையும் மீறி வெளியே வராம இப்ப முழுக்க அவரோட பவரை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் எந்த ஒரு கருப்பு சாமியும் வெளியே வர மாட்டான். அப்பன்னு பார்த்து ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. மறுபடியும் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவை அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ண பொண்ணு அட்டாக் பண்றா. ஆனா இந்த இடத்துல அந்த பொண்ணோட பேருக்கு நம்ம பீட்டர் பார்க்குக்கு தெரிய வருது, அவளோட பேரு ஜின்னு. உடனே நான் போய் ஜின்னை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அப்ப அவர் தனியா போறாரு. உடனே எம்ஜியும் பனிஷர் கிட்ட போய் நீ என்ன பாத்துக்க தேவையில்ல, ஸ்பைடர்மேனுக்கு தான் உன்னோட உதவி தேவைப்படும், நீ போய் அவன் கூட என்ன நானே பாத்துக்கிறேன்னு பனிஷரும் பின்னாடி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஸ்பைடர்மேன் அந்த இடத்துக்கு போன உடனே ஜின்னை தடுத்து நிறுத்த பாக்குறாரு. நீ ஏன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளோட நீ சண்டை போடணும், முடிஞ்சா அவனை தாண்டி வந்து என்ன தொர்றா பாப்பா அப்படின்னு ஜின்னு சேலஞ்ச் பண்றாங்க. யாரா அவன் திரும்பி பார்த்தா அங்க வந்து நிக்கிறாரு ஹல்க். ஹல்க் எப்படா இங்க வந்தான்னு சொல்லி பார்த்தா ஜின்னும் ஹல்கோட டிவைஸை கழட்டி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அந்த டிவைஸ் இல்லாம ஹல்கால தன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட இப்ப இந்த பொண்ணு ஹல்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பைடர்மேனுக்கு எதிராக திருப்பி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன அடிச்சு தூக்கு சாமி அப்படின்ற கணக்கு தான். இப்ப ஹல்குக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் பயங்கர சண்டை. அதாவது ஹல்கோட பவர் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும், ஸ்பைடர்மேனால தாக்கு பிடிக்கவே முடியல. இந்த இடத்துல பனிஷரும் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்றாரு. ஆனா ஸ்பைடர்மேனாலே எதுவும் பண்ண முடியல. பனிஷர் துப்பாக்கி எடுத்து தான் சொல்றாரு. ஹல்குக்கு துப்பாக்கி குண்டு பட்டா குசு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரு என்ன பண்ணுவாரு, ஒரே சண்டையா தான் போயிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹல்க் ஸ்பைடர்மேனை தூக்கி போட்டு சர்வி பந்தாடும் போதுதான் ஸ்பைடர்மேன் ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கப்புறம் நல்லா முடியாது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் நீ நல்லா புரிஞ்சுக்கப்பா, நீ நல்லவன்பா, நீ என் ஃப்ரெண்டுப்பா, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுப்பா அப்படின்னு பழைய கதையை பேசுறாரு. உடனே ஹல்க்குக்கும் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி தன்னோட சுயரூபத்துக்கு மாறுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ண கிட்ட அந்த பொண்ணு
கிட்ட இருந்து அவரோட பழைய ரூபத்துக்கு திரும்புறாரு. ஆனா இதுக்கப்புறம் இங்க நான் இருந்தா ஏகப்பட்ட பிரச்சனை தான் மாறும் அப்படின்னு அந்த பில்டிங்ல இருந்து தன்னைத்தானே கீழே குதிச்சிடுறாரு. இப்போ ஒரு வழியா ஸ்பைடர் மேனும் பேசியே கரெக்ட் பண்ணி ஹல்க் அங்க இருந்து போக வச்சுட்டாரு. இப்ப இருக்கிற ஒரே ஒரு டாஸ்க் அந்த ஜின்னு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஸ்பைடர் மேன் எப்படி ஒரு சிப்பை ஒண்ணு மாட்டி இருக்காரோ அதே சிப்பை அந்த பொண்ணோட உடம்புலயே மாட்டணும். இந்த சிப்பை மட்டும் மாட்டிட்டா அவளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியாதனமா பின்னாடி வந்து சிப்பை மாட்டி விட்டுறாரு. உடனே அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஆளுங்களும் ஒரு மயக்க ஊசி போட்டு ஜின்னை மயக்கம் போட வச்சிடறாங்க. ஆனா ஜின் மயக்கம் போட்டு கீழே விழுறதுக்கு முன்னாடி சாரா அப்படின்ற ஒரு பேரை சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுறா. இந்த பேரு ஸ்பைடர் மேனை கேட்ட உடனே யாருப்பா சாரா, என்ன பார்க்காத அந்த பொண்ணுக்குன்னு அவரும் கேள்வி கேட்கிறாரு. ஆனா இந்த எந்த ஒரு விஷயமே அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஹெட்டுக்கு தெரியாது அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. சரி ஏதோ ஒண்ணு, எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அந்த ஜின்னையும் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு ஸ்பைடர் மேன் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்ப எம்ஜேவை பார்க்க வந்தா எம்ஜே வந்து நம்ம ஸ்பைடர் மேன் எழுதின லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்திருப்பாங்க போல. அதாவது இதுக்கு முன்னாடி நான் தான் உன்னோட காதலன் அப்படின்னு எவ்வளவு முறை ட்ரை பண்ணா சொல்ல வந்திருப்பாரு. ஆனா அது ஒரு லெட்டர்ல எழுதிருப்பாரு. இப்ப அந்த லெட்டரை எம்ஜே பிரிச்சு படிச்சுட்டாங்க. அப்பதான் நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கோமா, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்னா நீ ஏன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலன்னு ஃபீல் பண்றாங்க. இப்ப ஸ்பைடர் மேன் அவரோட உண்மையான முகத்தை ரிவீல் பண்றாரு, அவர் தான் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு. அப்பதான் எம்ஜேக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நான் உன்னை எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன், நீ எத்தனையோ தடவை என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணிருக்க, ஆனா ஒரு டைம் கூட என்கிட்ட அந்த உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணல, இப்படி நான் லெட்டரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு இருக்கா. அப்பதான் ஸ்பைடர் மேன் ஃபீல் பண்றாரு, ஐயோ நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லலாம் நினைச்சேன், ஆனா என்னால முடியல, ஆனா இது வரைக்குமே இப்போ வரைக்குமே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தன்னோட காதலை வெளிப்படுத்துறாரு. ஆனா எம்ஜே சிம்பிளா சொல்லிடுறாங்க, நான் பழச எல்லாமே மறந்துருக்கலாம், ஆனா இப்போ அதுக்காக உன்னால லவ் பண்ண முடியாது, ஏன்னா நீ யாரு, நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு சுத்தமா தெரியாது, அதனால உன் மேல எனக்கு காதலே இல்ல அப்படின்னு எம்ஜே சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே பீட்டர் பார்க்குக்கு வருத்தமா இருந்தாலுமே எம்ஜேக்கு ஓரளவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு அவருக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி இதுக்கப்புறம் என்னால அங்க இருக்க முடியாது, என்ன வீட்டுல டிராப் பண்ணு அப்படின்னு காதலி சொல்ல பீட்டர் பார்க்கரும் உங்களை வீட்டுல விடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டு நெட்டு ஸ்பைடர்மேன் எங்கெங்கெல்லாம் போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஸ்பைடர் ட்ராக் அப்படின்ற ஒரு ஆப்பை தயாரிச்சிருப்பாரு. இப்ப அந்த ஆப் இப்ப பிளிங்க் ஆகுது. அப்போ உடனே எம்ஜே கிட்ட போய் பாரு, எம்ஜே ஸ்பைடர்மேன் இங்க தான் இருக்கான், நம்ம பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு சொல்லும் போதுதான் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனோட சூட்டோட நெட்டு கிட்ட அறிமுகமாகறாரு. அப்போ இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எம்ஜே, நெட், ஸ்பைடர்மேன் இவங்க 3 பேருக்குமே ஓரளவுக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்ப எம்ஜேக்கு ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் இதுக்கு முன்னாடி என்ன காதலிச்சான், ஏதோ ஒரு பிரச்சனையில நாங்க எல்லாருமே மறந்துட்டோம் அப்படின்ற விஷயம் எம்ஜேக்கு தெரியும். ஆனா நெட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாது. அப்போதான் எம்ஜேவும் எதுக்காக அந்த பிரச்சனை நடக்குது, யாரோ என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணாங்க, ஆனா அப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது சுத்தமா ஞாபகம் இல்ல அப்படின்னு எம்ஜே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உடனே ஸ்பைடர்மேனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த டேமேஜ் கண்ட்ரோலோட ஹெட்டும் ஜின்னு வந்து என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணா, ஆனா அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது சாரா பத்தி என்கிட்ட ஏதோ கேட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எம்ஜேக்கு மைண்டை கண்ட்ரோல் பண்ண அப்ப எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்றா. அப்ப கண்டிப்பா அந்த டேமேஜ் கண்ட்ரோலோட ஹெட் போய் தான் சொல்லியிருப்பான். அப்ப அந்த ஜின்னை வச்சு ஏதோ பண்ண போறாங்க, அப்ப நிஜமாலுமே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இங்கதான் அந்த ஹெட் ஒரு கெட்டவனே நமக்கு தெரிய வருது. அந்த ஹெட்டும் ஜின்னை வந்து கட்டி போட்டு டெலிபதி மூலியமா ஜின்னோட பவர் எல்லாமே அவன் கட்டுப்படுத்த பாக்குறான். அதாவது ஒரு சராசரி மனுஷனுக்கு எப்படி பவர் கிடைக்குது, அந்த பவரை நம்மளோட உடம்புக்குள்ளேயே செலுத்த முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியோட பேர் தான் விமேக்ஸ். இது மூலியமா தான் ஜின்னை வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஜின் அந்த கண்ட்ரோல் ஏரியாவை அட்டாக் பண்ணணும், அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தா இங்க தான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜின்னுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க பேர் தான் சாரா. சாராக்கு இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும், அது மூலியமா பல பேரோட மைண்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்க நினைக்கிற விஷயத்த அவங்க பண்ணிப்பாங்க. அந்த சமயம் பார்த்து டேமேஜ் கண்ட்ரோல் ஆபீசர்ஸ் எல்லாமே அங்க வந்து சாராவை அரெஸ்ட் பண்றாங்க. இவங்களோட வேலை என்ன, இவங்க ஏன் சாராவை அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா சூப்பர் பவர் இருக்கிற மனுஷங்க ஏதாவது தப்பு பண்ணா அது மூலியமா மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அவங்களும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாராவை அரெஸ்ட் பண்ணி இவங்களோட கண்ட்ரோல் ரூமுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா ஜின்னால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. இப்ப எப்படியாச்சும் சாராவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல வருஷமா ஜின் ட்ரை பண்றாங்க, ஆனா சாரா எங்க இருக்கான்ற விஷயமே தெரியல. அப்பதான் இந்த ஜின்னுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, என் அக்கா சாராவை நீங்க கொலை பண்ணிட்டீங்க, அவகிட்ட இருந்து பவரை நீங்க கடத்தணும், அந்த பவரை நீங்க அடைய பார்த்து அவளே நீங்க சாகடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். என்னதான் டெலிபதி மூலியமா தன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணாலுமே ஜின்னு அதையும் தாண்டி என் பவர் இதோட சக்தி வாய்ந்தது அப்படின்னு நிரூபிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் கண்ட்ரோல் சோர்ஸையே அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இது மூலியமா சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எல்லாருடைய மக்களோட மைண்டையும் சாரா கண்ட்ரோல் பண்ணிட்டா. ஆனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. ஸ்பைடர்மேனும் அந்த ஹெட் கெட்டவன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே சாராவை காப்பாத்த வராரு. ஆனா அங்க வந்து பார்த்தா எல்லாருமே வந்து மைண்ட் கண்ட்ரோலிங்ல இருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனா ஸ்பைடர்மேன் வந்தாலுமே ஜின்னுக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா உன்னாலதான் நான் மாட்டினேன், கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு மைண்ட் கண்ட்ரோல் மூலியமா அந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஏரியாவில் ஏற்கனவே பல பேரை வந்து அடைக்கப்பட்டிருப்பாங்க. அதுல ஒரு குரூப் தான் இந்த ரெட் நிஞ்சா. இந்த ரெட் நிஞ்சாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ண வைக்கிறான். இப்ப ஸ்பைடர்மேனுக்கும் ரெட் நிஞ்சா கேங்குக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. ஆனா இதுலயும் தாண்டி நம்மளால உள்ள போய் ஜின் எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன், உன் விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும், நீ நல்ல பொண்ணு, நான் உனக்கு உதவி பண்றேன், நீ வேணா என் மைண்டுக்குள்ளவா, எனக்கு இருக்கிற கஷ்டம் என்ன வேதனை என்னன்னு நல்லாவே தெரியும், நானும் ஒன்ன மாதிரி தான் அப்படின்னு ஸ்பைடர்மேன் எவ்வளவு அட்வைஸ் பண்றாரு. சரி நீ சொல்றது உண்மையா இருந்தா உன் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்றேன், உனக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்
பண்ணலாம் அப்படின்னு ஜின்னும் ஸ்பைடர்மேனோட மைண்டுக்குள்ள வந்து ஜின்னுக்கு எப்படி ஏகப்பட்ட துயரங்கள் இருக்கோ அதே துயரங்கள் தான் ஸ்பைடர்மேனுக்கு இருக்கு. ஜின் தன்னோட அக்காவான சாராவை இழந்துட்டா, ஸ்பைடர்மேன் தன்னோட ஆன்ட்டியே இழந்துட்டாரு. இப்ப 2 பேரோட லைஃபும் ஓரளவுக்கு ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. அந்த சமயம் பார்த்து பனிஷர் அந்த இடத்துக்கு வராரு. இது நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த பொண்ணு தானே காரணம், இந்த பொண்ணை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணை ஷூட் பண்ண பாக்குறாரு. உடனே ஷூட் பண்ணதால ஸ்பைடர்மேனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு இந்த பொண்ணு மேல குண்டு படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மேல குண்டை வாங்கிக்கிறாரு. இப்ப இதனாலே ஸ்பைடர்மேனுக்கு குண்டடிப்பட்டு அங்கே கீழே விழுந்துறாரு. உடனே அந்த ஜின்னு பண்ண வேலையால சுத்தி 1 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ரேடியேஷனும் இப்ப மறைஞ்சிருது. இப்ப எல்லாருமே மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடுறாங்க. அதோட இப்ப ஸ்பைடர்மேனுக்கு குண்டடி பட்டதால அவரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப ஜின்னு தன்னோட அக்கா இறந்துட்டா, இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இதுக்கப்புறம் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன், எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை நான் உருவாக்கிக்கேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஸ்பைடர்மேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே அவரு குணமாகி நல்ல முறையில திரும்பி வந்துடுறாரு. இப்ப ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருது. மறுபடியும் ஸ்பைடர்மேன் தன்னோட சராசரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு அலர்ட் மெசேஜ் வந்தாலுமே அவர் அந்த இடத்துக்கு போய் காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. அப்ப மறுபடியும் எதிர்ச்சியா நெட்டை மீட் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் சூட் இல்லாம ஒரு பீட்டர் பார்க்கரா நெட்டை மீட் பண்றாரு. இப்ப பீட்டர் பார்க்குக்கும் நெட் இருக்கிற ஒரே ஒரு அறிமுகம். இதுக்கு முன்னாடி உங்க 2 பேரும் ஒரு பார்ட்டில மீட் பண்ணிருக்காங்க. உடனே பீட்டர் பார்க்கர் நெட்டுக்கு கை கொடுத்து வழக்கம் போல நண்பர்களாக இவங்க 2 பேருமே கையை கொடுத்தா பீட்டருக்கும் நெட்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சைன் இருக்கும். அதை பண்ண உடனே நெட் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்பதான் நெட்டுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சைனை பண்ண பார்த்து அவரோட பழைய நினைவுகள் எல்லாமே திரும்பி வருது. நீ தானே பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க முடிக்கிறானுங்க அந்த படத்தோட கதையை. யாரெல்லாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்களாம் குட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இப்ப ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ வீடியோட கதை முடியுது. இதுக்கப்புறமும் ஸ்பைடர்மேனோட கதை வரும்னா இங்க தான் அடுத்த கதைக்கு லீடிங் ஒன்று கொடுக்குறாங்க. இப்ப நெட்டு ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸ்பைடர்மேன் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த டிவைஸ் அலர்ட் கொடுக்கும், ஸ்பைடர்மேன் பக்கத்துல இருக்காரு, இங்க இருக்காரு அப்படின்னு. அப்ப அந்த டிவைஸ் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குது, ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்பைடர்மேன் இங்க தான் இருக்காரு. ஆனா அவர் இந்த உலகத்துல இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு உலகத்துல இருக்காரு அப்படின்ற ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குது. சோ அப்ப ஸ்பைடர்மேனோட அடுத்த பாட்டுக்கு ஒரு லீட கொடுத்திருக்காங்க. ஆனா அவர் பூமியை சேர்ந்தவரா இருக்க மாட்டாரு, கண்டிப்பா வேற உலகத்தை சேர்ந்தவரா இருப்பாருன்னு ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப டூம்ஸ்டேல ஸ்பைடர்மேன் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டூம்ஸ்டேல அயன்மேன் தான் வில்லன். ஆனா அவர் இந்த யூனிவர்ஸோட அயன்மேன் கிடையாது, வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து அயன்மேனா உருவாகி இப்ப கெட்டவனா மாறி வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் ஸ்பைடர்மேனும் இப்ப வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வரவும் வாய்ப்பு இருக்கு. சோ யார் யார் எங்க இருந்து வரவோ அவங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த படத்து மூலமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒரு ஆதரவு எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும்.